அக்கா, என்னம்மா? உள்ள மீட்டிங் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப நேரம் ஆச்சுமா. எப்போ முடியும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரியா தெரியல. மத்தியானம் வரைக்கும் தான் ஹால் புக் பண்ணிருக்காங்க. அதனால மத்தியானத்தோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு டீ பிரேக் விடுவாங்க. அதுல வேணா உள்ள இருக்கிற சார் கிட்ட கேட்டு சொல்றேன். ஆமா, ஏன் கேக்குற? உள்ள உனக்கு முக்கியமானவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எதனா இருந்தா சொல்லு. நான் இப்ப உள்ளதான் போறேன். நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் மீட்டிங்கை பத்தி விசாரிக்கிற? இல்லக்கா, நான் இந்த மீட்டிங்ல கலந்துக்க தான் வந்தேன். ஆனா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ள போக முடியல. அதான். அப்படியா? ஆமாக்கா, நான் உள்ள போறதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? மா, இந்த இடத்துல தாம்மா நான் வேலை பார்க்கறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. அக்கா அக்கா, உங்களால ஒரு விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதை மட்டும் பண்றீங்களா ப்ளீஸ்? என்னாலயா? ஆமாக்கா, உங்களால முடியும். நான் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்தேன்க்கா. அதோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம போனா எம்டி ரொம்ப திட்டுவாரு, வேலையும் போயிடும். ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சு நீ இப்படி கேக்குற? சரி சொல்லு, முடிஞ்சா பண்றேன். ஒன்றும் இல்லைக்கா, அது உங்க கோட்டையும் கையில வச்சிருக்கிற பிளேட்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் மீட்டிங் ஹால்குள்ள டீ எடுத்துட்டு போயிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணா என் வேலையே போயிடுமா? என்னாலலாம் முடியாதுமா. ப்ளீஸ்க்கா, நான் உள்ள போனதும் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி என் கம்பெனி சார்பில் கொண்டு வந்த இந்த ஐடியாவை கொடுத்துருவேன்க்கா. ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்க்கா. வேணாமா, இப்படி பண்ணா என் வேலைக்கு வலை வச்சு என் ஓனர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, அக்கா ஆஹா, ப்ளீஸ்க்கா. முடியவே முடியாதுமா, போமா. இந்த வேலையை நம்பிதான் நான் இருக்கேன். அக்கா 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 ப்ளீஸ்க்கா. எஸ், ஓகே 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 ஓகே, பை. மே கம் இன் சார். என்ன விஸ்வா, அதுக்குள்ள வந்துட்டீங்க? மீட்டிங் முடிஞ்சுதா? உட்காருங்க விஸ்வா. தேங்க்யூ சார். ஆமா, மீட்டிங் என்னாச்சு? சார், மீட்டிங்கை அட்டன் பண்ணவே இல்லை சார். ஏன், என்னாச்சு? துளசி வர லேட் ஆயிடுச்சு. லேட்டா வந்து அலோடு இல்லைன்னு மீட்டிங் அட்டன் பண்ண விடலை சார். என்ன விஸ்வா, இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? என்ன சார், நீங்க என்ன கார்னர் பண்றீங்க? நான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ½ அன் அவருக்கு முன்னாடியே போயிட்டேன். துளசி தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ½ அன் அவர் கழிச்சு வந்தாங்க. அவங்க லேட்டா வந்ததுக்கு நான் பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்க? நான் உங்களை சொல்லல, துளசி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் கேட்கறேன். ஏன்னா நீங்க கொடுக்கிற இடம் சார். ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறோம்னா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரிஞ்சிருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். அப்படி பார்த்து கொடுத்தாதான் ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடக்கூடாது. போயிட்டா பெரிய லாஸ் ஆயிடும்னு அவங்க பொறுப்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு மீட்டிங்ல ஏதோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு இப்ப வேலை செஞ்ச பொண்ணுகிட்ட 2வது ப்ராஜெக்ட கொடுத்தீங்க. அதான் வேல்யூ தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு வந்தாங்க. இப்ப பாருங்க, மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம கான்ட்ராக்ட் கைவிட்டு போயிடுச்சு. நான் இதுக்கு தான் சார் தனியா ப்ராஜெக்ட பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் துளசியோட இன்புட் இருந்தா ஐடியா இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும்னு சொன்னீங்க. கடைசியில பாருங்க, எல்லாமே புட்டுக்குச்சு. சாரி சார், மீட்டிங் அட்டன் பண்ண முடியாத கோவத்துல புட்டுக்குச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, அவங்க தான் லேட்டா வந்தாங்க, நீங்க சீக்கிரம் போயிட்டீங்கல்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கலாம்ல. சார், ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் துளசி கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட ஃபைல் இருக்கும்போது நான் எப்படி சார் உள்ள போக முடியும்? பொறுப்பான பொண்ணுன்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல. பொறுப்பான பொண்ணுனா லேட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா உடனே ஃபைல் என்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல. எனக்கு ஈக்குவலான பொசிஷன்ல வேற வச்சிருக்கீங்க. ஒரு லிமிட்டை தாண்டி
என்னால கேள்வி கேட்க முடியாது சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? அந்த துளசியால கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடுச்சு சார். இதுக்காக நீங்க சிவியரா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். அப்பதான் மத்தவங்க இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. ஐயோ, எம்டி வேற கால் பண்றாரு. என்ன சொல்றது? சார், என்ன துளசி இது? விஸ்வா வந்து என்னென்னமோ சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க துளசி. நீங்க லேட்டா வந்ததுனால தான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு விஸ்வா சொல்றாரே. சாரி சார். விஸ்வா சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் டைமுக்கு வராததுனால தான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. என்ன துளசி, நான் உங்களை எவ்வளவு நம்பி இருந்தேன். நீங்களே இப்படி பண்ணலாமா? ரொம்ப பஞ்சுவலா இருக்கிற நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல சார், நான் டைமுக்கு கிளம்பிட்டேன். ஆனா மீட்டிங்க்கு போகும்போது இதனால தான் சார் மீட்டிங்க்கு போக லேட் ஆயிடுச்சு. சாரி சார். சாரி துளசி. நீங்க எதுக்கு லேட்டா போனீங்கன்னு தெரியாம நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். இந்த கான்ட்ராக்ட் போனா என்ன, விடுங்க, வேற பார்த்துக்கலாம். நீங்க கிளம்பி ஆபீஸ் போங்க. சாரி சார். என்ன துளசி, நல்லது பண்ணிட்டு சாரி எல்லாம் கேட்கலாமா? நீங்க உடனே கிளம்பி வாங்க ஆபீஸ்க்கு. சார், மீட்டிங் அட்டன் பண்ணாம கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிருக்கு. அது உங்களுக்கு நல்லதா சார்? நீங்க நடந்த உண்மை தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, விஸ்வா, நாமெல்லாம் நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். ஆனா துளசி அப்படி இல்ல. அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற மனுஷங்க இந்த நாட்டில் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. கம்மியா இருக்கிறவங்கள நம்ம துளசியும் ஒரு ஆளா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க விஸ்வா. துளசி, என்ன துளசி, மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அது வந்துக்கா, அது எனக்கு என்ன துளசி? சொல். சாரி சார். அட, நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் சாரி கேக்குறீங்க? அதெல்லாம் விடுங்க துளசி. நீங்க மீட்டிங் போனதையே நான் மறந்துட்டேன். இங்க பாருங்க துளசி, நான் போன்ல சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். கான்ட்ராக்ட் போனா போயிட்டு போகுது. நான் ஃபீல் பண்ணல, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணு இல்ல கல்யாணராமன். இன்னைக்கு துளசி மீட்டிங் போனாங்கல்ல? ஆமா சார். போற வழியில அவசரமா ஒருத்தங்களுக்கு பிளட் வேணும்னு ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அதனால துளசி மீட்டிங் போகாம பிளட் கொடுக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஐயோ, இப்ப எதுக்கு ஐயோ சொல்றீங்க? மீட்டிங் போகாததுக்கு சார்?
ஏன் சார் முறைக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா கல்யாணராமன், துளசி மீட்டிங்க கூட கேர் பண்ணாம ஒரு உயிரை காப்பாத்த போயிருக்காங்க. அதை நினைச்சு பெருமைப்படாம மீட்டிங் போயிருச்சுன்னு ஃபீல் பண்றீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். பணம் வரும் போகும், ஆனா உயிர் வராது. அதனால பணத்தை மட்டும் முக்கியமா பார்க்காம உங்களால முடிஞ்சா கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்களும் ஒரு உயிரை காப்பாத்துங்க. நான் இப்ப சொன்னதுக்காக கை தட்டாம செயல்ல ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்த நம்ம துளசிக்காக எல்லாரும் கை தட்டுங்க. துளசி, எனக்கு ஒரு டவுட். நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறியா இல்ல கார்டுக்கு செக்யூரிட்டியா வேலை பாக்குறியா? ஏங்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல டெய்லி யாருக்காவது ஏதாவது அந்த கடவுளோட இடத்துல இருந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். துளசி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்லது பண்ணி என் மனசை பறிச்சிட்டு போயிடுறீங்க. கல்யாணராமன் சார், உங்க மனசை மட்டும் இல்ல, துளசி எங்க எல்லார் மனசையும் தான் பறிச்சுட்டு போறாங்க. அட பாவீங்களா, துளசி கிட்ட ஏதாவது ஒரு வழியில மனசுல இருக்கிறத சொல்லலான்னு ட்ரை பண்ணா இப்படி கோரஸா வந்து கெடுத்துறீங்களாடா கொலகார பாவீங்களா. துளசி, நீங்க பண்ண ஒரு உதவியால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க என் கம்பெனில வேலை செய்யறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஹலோ. ஹாய் சார், ஐ எம் ராம்குமார். ராம்குமாரா? எந்த ராம்குமார்? சார், ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடத்துறோம்ல, அதுல உங்க கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரமோஷனுக்கான ஐடியா கொடுக்கணும்னு கேட்டிருந்தானே சார். ஓ, ராம்குமார் நீங்களா? எஸ் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ராம். ராம், எங்க கம்பெனில இருந்து ப்ரொமோஷன் ஐடியாவோட கிரியேட்டிவ் ஹெட்டையும் ப்ரொடக்ஷன் ஹெட்டையும் அனுப்பியிருந்தேன். ஆனா அவங்க வர்றதுல ஒரு சின்ன பிரச்சனை. மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. வெரி வெரி சாரி ராம். ஏன் ராம் சிரிக்கிறீங்க? கங்க்ராச்சுலேஷன் சார். ஜுவல்லரி ப்ரமோஷன் கான்ட்ராக்ட் உங்க கம்பெனிக்கு தான் சார் நாங்க கொடுத்துருக்கோம். நல்லா பண்ணி கொடுங்க. என்ன சொல்றீங்க ராம்? எதுக்கு இவ்வளவு டவுட்? உண்மைதான் சார் சொல்றேன். எப்படி ராம்? மிஸ் துளசி உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தானே? ஆமா. அவங்களோட ஐடியா எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. சோ உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்க தான் மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ணலையே. எப்படி அவங்க ஐடியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ப்ராப்பரா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, ஆனா என்ன மீட் பண்ணாங்க எப்படின்னு அவங்க கிட்டயே கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே ராம், தேங்க்ஸ். வெல்கம் சார். ஓகே. துளசி, ஜுவல்லரி எக்ஸிபிஷன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற மிஸ்டர் ராம்குமாரை நீங்க மீட் பண்ணீங்களா? ஆமா சார். எப்படி? சாரி சார். என்ன துளசி, நல்லது பண்ணிட்டு சாரி எல்லாம் கேட்கலாமா? நீங்க உடனே கிளம்பி வாங்க ஆபீஸ்க்கு. ம். நீ ரத்தம் கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்தனால தான் லேட் ஆயிடுச்சாமா? ஆமாக்கா. இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு வந்திருக்க, உனக்காக நான் ஒரு உதவி பண்ண மாட்டேனாமா? ஒரு நிமிஷம் என் கூட வா. போமா உள்ள. இப்ப நான் சொன்ன ஐடியா பொதுவா எல்லா நகை பிரியர்களையும் எக்ஸிபிஷனுக்கு வர வச்சு. நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. ஆனா நகை பிரியர்கள் மட்டும் நம்மளோட எக்ஸிபிஷனுக்கு வந்தா மட்டும் பத்தாது. எல்லாரும் சும்மாவது வரணும்.
அப்படி வந்தா ஜுவல்ஸோட டிசைனை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வாங்கிடுவாங்க. ஆமாம் சார், ஆமாம். சார், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டியை வச்சு ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி ப்ரொமோட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் அந்த செலிபிரிட்டியோட ஃபேன்ஸ் வெல்ஃபேர்னு ஒரே நாளில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும். யா, ஐ அக்ரி வித் யூ. செலிபிரிட்டியை வச்சு ப்ரொமோட் பண்றது எல்லாருமே பண்றது தான். அதை தாண்டி உங்ககிட்ட புதுசா ஒரு ஐடியாவை எதிர்பார்க்கிறோம். பெரிய அளவுல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க யூடியூபர்ஸ் கிட்ட பேசி அவங்களோட சேனல்ல நாம நடத்த போற எக்ஸிபிஷனை பத்தி வீடியோ போட சொல்லுவோம். மில்லியன் பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க யூடியூபர்ஸ் மூலமா ப்ரோமோட் பண்றது தான் இந்த காலத்துல பட்ஜெட் குள்ள பண்ற ஈஸியான ப்ரொமோஷன் ஐடியா. ஆக்சுவலா நீங்க சொன்னது கிளிக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. உங்க ஐடியாவோட ப்ரிப்பரேஷன் அண்ட் கொட்டேஷனை கொடுங்க. என்னங்க கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம இப்ப ஸ்மால் டீ பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. சார், ஐம் துளசி, ஜஸ்ட் லவ் கம்பெனியோட கிரியேட்டிவ் ஹெட். இந்த கோட்டை போட்டிருக்கிறதுனால அப்படி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மென்ஷன் பண்ண டைமுக்கு ஃபார் சம் ரீசன்ஸ் என்னால் ரீச் பண்ண முடியல. ஸோ அதான் இப்போ வந்தேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. எங்கள் கம்பெனி சார்பாக எக்ஸிபிஷன் ப்ரொமோஷனுக்கான ஒரு ஐடியாவோட நான் வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற இந்த 5 minutes கொடுத்தீங்கன்னா எங்கள் ஐடியாவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்சிடர் பண்ணுங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. இவங்க ஜஸ்ட் லவ் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில லேட் ஆயிடுச்சான். ஏதோ ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்போமே. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. தேங்க்யூ சார். இப்போ நம்மளோட எக்ஸிபிஷன் ஜுவல்லரி சம்பந்தப்பட்டது. நம்ம டார்கெட் எல்லாரையுமே நகை பிரியராக்கி நகைய வாங்க வைக்கிறது. இதுல பெரிய சவால் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாரும் நகை பிரியர்களான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. ஆனா எல்லாரையும் எக்ஸிபிஷனுக்கு வர வச்சா அவங்கள நகை பிரியர்களா மாத்திடலாங்கிறது உங்களோட நம்பிக்கை, ரைட்?
இதுதான் உங்களோட டார்கெட். am I right sir? எஸ் கரெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு இருக்கிற சவால் எல்லாரையும் உள்ள வர வைக்கணும். அது என்னால முடியும். எப்படி? பொதுவா நாம எப்படி ப்ரமோஷன் பண்ணாலும் நம்மளால எல்லாரையுமே ரீச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணா அவரோட ஃபேன்ஸ் அளவுக்கு தான் ரீச் ஆகும். சரி, டிவில ஆட் கொடுத்தோம்னா அந்த டிவியை அந்த டைம்ல பார்த்தா மட்டும்தான் ரீச் கிடைக்கும். நாம எப்படி ப்ரோமோட் பண்ணாலும் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டீஸை சந்திச்சு தான் ஆகணும். இதெல்லாம் சந்திக்காம எல்லார் வீட்டுக்குள்ளேயும் மிஸ் ஆகாம ரீச் ஆகணும்னா அதுக்கு சிம்பிள் அண்ட் ஆசம் ஐடியா என்கிட்ட இருக்கு. என்ன ஐடியா சொல்லுங்க. சொல்றேன். என்னோட ஐடியாவோட நாட் என்னன்னா, ப்ரமோஷனை பண்ண நாம தேடி போக கூடாது. எல்லாரும் தேடி வர ஒரு பொருளை வச்சு ப்ரமோஷன் பண்ணணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எல்லாருமே ஒரு பொருளை தேடி வர மாட்டாங்களே. அப்படி காமனான ஒரு பொருளே இல்லையே. ஏன் சார் இல்ல? பால் இருக்கே. பால் பாக்கெட் எல்லாருக்கும் அத்தியாவசியமானது. அது தினமும் எல்லாரும் தேடி போவாங்க. நாம எல்லா பால் பாக்கெட் கவர்லயும் நம்மளோட ஜுவல்லரி எக்ஸிபிஷன் ஆட்ஸ பிரிண்ட் பண்ணி விட்டுட்டாலே போதும். ஈஸியா எல்லார்கிட்டயும் ரீச் ஆயிடும். மிஸ் துளசி, ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ப்ளீஸ் உங்க ஐடியாவோட ப்ரிப்பரேஷன் அண்ட் கொட்டேஷன் கொடுங்க. இந்தாங்க சார், பாருங்க. சார், இந்தாங்க சார், இதையும் பாருங்க. சூப்பர் துளசி, ரியலி வெரி குட் ஐடியா. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. வாழ்த்துக்கள் துளசி. சூப்பர் துளசி, கலக்கிட்டீங்க. நைஸ் துளசி. துளசி, உனக்கு எப்படிதான் புதுசு புதுசு ஐடியா வருதுன்னு தெரியல. சூப்பர் துளசி. தேங்க்ஸ்க்கா.